வெல்கம் ஸ்டூடெண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆனுவல் எக்ஸாமில் கேட்டால் இந்த கொஷின் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் இருக்க சம்மா நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். மேலும் இந்த கொஷின் எந்தெந்த வருஷம்லாம் கேட்டிருக்காங்கன்றது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், அதை பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் கொஷின் பேங்க்கு, கொஷின் பேப்பர் அதோட லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகலாம். Suppose Z1, Z2 and Z3 are the vertices of an equilateral triangle inscribed in the circle mod Z equal to 2. If Z1 equal to 1 plus I root 3, then find Z2 and Z3. Question கேட்டிருக்காங்க. தமிழில் பாருங்கள், Z1, Z2 மற்றும் Z3 ஆகியவை mod Z equal to 2 என்ற வட்டத்தின் மீதமைந்த சமபக்க முக்கோணத்தின் உச்சி புள்ளிகள் என்க. மேலும் Z1 equal to 1 plus I root 3 எனில் Z1 மற்றும் Z3ஐ காண்க அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்குறாங்க. சரி, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம் இது. ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிங்க, அப்புறம் சம்மை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். Z1, Z2, Z3 அப்படின்றது ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளோட பாயிண்ட்ஸ், வெர்டிசஸ் இது. சரிங்களா? அது இல்லாமல் அது வந்து ஒரு சர்க்கிள், இது mod Z equal to 2ன்ற சர்க்கிளுக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, mod Z equal to 2ன்றது ஒரு சர்க்கிள். அந்த சர்க்கிள் எப்படி இருக்கும்னா, இது ஒரு சர்க்கிள் எடுத்துங்க, இதுதான் mod Z equal to 2. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதோட ரேடியஸ் வந்து 2, சென்டர் வந்து ஆரிஜின், அப்படி இருக்கிற மாதிரியான ஒரு சர்க்கிள். அந்த சர்க்கிளுக்கு மேலே தான் அவங்க சொன்ன பாயிண்ட்ஸ் Z1, Z2, Z3 இருக்குது. Z1 இங்கே இருக்கிறத எடுத்துங்க, Z2 இங்கே இருக்கிறத எடுத்துங்க, Z3 இங்கே இருக்கிறத எடுத்துங்க. ஓகே, ஆனால் இந்த Z1, Z2, Z3ன்றது என்னென்னா ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள், சமபக்க முக்கோணத்தை உருவாக்குதுன்னு வர சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள், சமபக்க முக்கோணம், எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்படி இருக்கும் பட்சத்தில் Z1ஓட வேல்யூ மட்டும் அவங்க கொடுத்துட்றாங்க. என்னென்னா அது வந்து 1 + I root 3ன்னு கொடுக்குறாங்க. அப்படின்னா Z2, Z3 என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்குறாங்க. இதுதான் கொஷின். புரியுதுங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா, இது ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்னா அதில் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இதுன்னா இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன அப்படின்றது தான் உங்களோட கொஷின். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த சம்மை நம்ம எப்படி டீல் பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் ஒன்று பண்ணுறேன். இந்த ஆரிஜின்லேருந்து இது இப்படி கொடுக்குறேன். இதுதான் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் I1 + I root 3. இப்போது அதிலிருந்து இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்லேருந்து அடுத்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்னென்னா இங்கே இருக்குது Z2. அடுத்ததுல இருந்துன்னா இங்கே இருக்குது. சரிங்களா? ஓகே, இது கொஞ்சம் வேறு கலரில் கொடுக்கலாம். ஓகே, இப்படி இருக்குது. ஓகே, சரி. அப்போனா Z1லேருந்து ஒரு ரொட்டேஷன் எங்கள் Z2க்கு ரொட்டேட் ஆகுது. என்னது? கவுண்டர் கிளாக் வைஸ், கடிகார திசைக்கு எதிர் திசையில் Z1லேருந்து எவ்வளோ டிகிரி டேர்ன் ஆகுது அதை பற்றி நம்ம சொல்லலை, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்புறம் Z2லேருந்து Z3 எவ்வளோ தூரம் டேர்ன் ஆகுது, ரொட்டேட் ஆகுது. ரொட்டேஷன், Z2ஓட ரொட்டேஷன் இங்கே வந்துடுது Z3க்கு. அந்த ரொட்டேஷனை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ஓகே, இப்போ இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் சொன்னதுனால பொதுவாகவே ட்ரையாங்கிள்குள்ளே பார்த்திங்கன்னா ஃபுல் ஆங்கிள் இங்கேருந்து ஆரம்பித்து இவ்வளோ தூரத்துக்கு இப்படி கொண்டு வந்திங்கன்னா அது என்ன ஆங்கிளாக இருக்கும்? 360 டிகிரி. ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் வந்து 360 டிகிரி இங்கேருந்து அங்கே வந்தால். ஒரு ட்ரையாங்கிளில் 3 ஆங்கிளையும் கூட்டினா 360 வரும். ஆனால் 3மே சமமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இந்த ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் சமபக்க முக்கோணம் நீங்கள் சொன்னதுனால 3 ஆங்கிளும் சமமாக தான் இருக்கும். அப்போ சொல்லுங்கள், 360 3 சமமாக எப்படி பிரிக்க முடியும்? 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 13 120. அப்போது ஒவ்வொன்றுமே 120 டிகிரி. ஆனால் இங்கே பையில் தான் எனக்கு வேணும். 120 பையில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது? 120 எப்படி பையில் ரெப்ரசன்ட் பண்ணுறேன்னா, π/3னா 60, அதோட 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 × 60 120. அப்போது இதிலிருந்து 2π/3 ரொட்டேஷன் தான் Z2. எவ்வளோ ரொட்டேஷன் இது? இங்கேருந்து இங்கே ரொட்டேட் ஆகிறது 2π/3. ஸோ த ரொட்டேஷன் ஆஃப் Z1 by 2π/3 இன் தி கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன் தான் Z2. அதே மாதிரி Z2லேருந்து Z3க்கு எவ்வளோ ரொட்டேட் ஆகணும்? 3/2π/3 ஈக்குவல். ஏன்னா ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் ஆச்சு. Z3லேருந்து Z1க்கு ரொட்டேட் ஆகிறதும் 2π/3. புரியுதுங்களா? இவ்வளோ டிகிரி ரொட்டேட் ஆனால் தான் இங்கே வந்து விஷயம் புரியும். ஓகே, சரி. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? Z1ஓட போலார் ஃபார்ம் கண்டுபிடிக்கிறேன்.
Z1ன்றது என்னது 1 + I√3. அதோட போலார் ஃபார்ம் R × cos θ + I sin θ. ஆரை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஃபார்மில் தெரியும். ஆறுன்றது √(x² + y²) ஸோ √4(2). ஸோ அப்போ தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? தீட்டா = இது வந்து ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் ரெண்டுமே ப்ளஸில் இருக்கனால அப்போ ஆல்ஃபா. இப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் y/x, yன்றது √3 x-ன்றது 1, அது போட தேவையில்லை. டேனில் எப்போ √3 வரும்னா 60 டிகிரியில் வரும், π/3. அப்போ இது ரெண்டுத்தையும் கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா Z1 = இதுதான் போலார் ஃபார்மில் இங்கே மாற்றிட்டேன். ஆரோட வேல்யூ 2 × cos π/3 + I sin π/3. ஸோ Z1ஓட போலார் ஃபார்ம் தான் இது. ஓகே, இப்போ இதில் எவ்வளோ டிகிரி நான் ரொட்டேட் பண்ண போகிறேன், இந்த ரொட்டேஷன் எப்படி பண்ணுறதுன்றத ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோவை பாருங்கள். ஓகே ஓகே இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு 1 + I அப்படின்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அப்போது அது அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் பிளேனில் எந்த இடத்துல இருக்குன்னு பார்ப்போம். இப்போது ரியல் ஆக்சஸ், இமேஜினரி ஆக்சஸ். ஓகேங்களா? இப்போ 1 + Iனா x1 y1, ரியல் ஆக்சஸ் 1 y1 இந்த இடத்துல இருக்கும். அந்த பாயிண்ட்டு 1,1 இங்கே இருக்குன்னு எடுத்துங்க. அப்போது ஆரிஜின்லேருந்து இப்படி இருக்கும். ஆங்கிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆங்கிள் வந்து இதில் நீங்கள் R × cos θ + I sin θ ஃபார்மில் கண்டுபிடிச்சிங்கன்னா ஆரோட வேல்யூ √2 வரும். தீட்டாவோட வேல்யூ tan inverse of 1/1 இப்போ 45. அப்போது cos 45 π/5 5/4 + I sin π/4 வரும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடுறேன், ஐடியா தான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அப்போது π/4னால இந்த டிகிரி வந்து π/4 வந்துடும். ஆங்கிள் வந்து π/4 ஆங்கிள். சரிங்களா? இப்போது இதில் ஒரு 30 டிகிரி இன்க்ரீஸ் பண்ண சொல்கிறாங்க, இல்லை இன்னொரு 45 டிகிரி ரொட்டேட் அபவுட் தி கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்படின்னு சொல்கிறான். கிளாக் வைஸ் டைரக்ஷன்னா இப்படி, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் கவுண்டர் கிளாக் வைஸ்னால் இந்த சைடு. அப்போ இன்னொரு 45 டிகிரியோ இல்லை இன்னொரு 90 டிகிரியோ மூவ் பண்ண சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னா, இன்னொரு 45னா அது இங்கே மூவ் ஆகிடும். இல்லை 90 டிகிரிக்கு மூவ் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சைடு வந்துடும். அப்போ இங்கே இருக்கிற டைரக்ஷன் அப்படியே இங்கே வந்துடும். அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஈக்குவேஷனை கண்டுபிடி, அவ்வளோதான் கேட்டிருக்காங்க. அப்போது இதோட ஈக்குவேஷன் 1 + I 1, I அப்படின்ற காம்ப்ளெக்ஸ் நம்பர் 1,1 இதான் 1 + Iன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போது இதில் ஒரு 90 டிகிரி ரொட்டேட் ஆகும்போது π/2 டிகிரி ரொட்டேட் ஆன பிறகு புதுசாக இருக்கிற அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஈக்குவேஷனை கண்டுபிடி அப்படின்னு தான் அவங்க கேட்டிருக்காங்க. அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ இந்த 45யோட அடிஷ்னலாக இன்னும் எவ்வளோ சேருது? 90 டிகிரி சேருதுங்களா? அப்போ ஒன்றும் இல்லை, அதில் 45யோட ஒரு 90 ஆட் பண்ணிவிடுங்க. 45யோட ஒரு 90 டிகிரி ஆட் பண்ணிட்டோம்னா இந்த நியூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் கிடச்சிருச்சு. அவ்வளோதான், இது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர் வந்துடும். புரியுதுங்களா? அப்போ அடிஷ்னல் டிகிரியை இந்த ஆங்கிளோடு சேர்த்துக்கிட்டோம்னா அதுதான் வர நியூ காம்ப்ளெக்ஸ் ஈக்குவேஷன். அதோட காம்ப்ளெக்ஸ் நம்பர் கேட்டாங்கன்னா இதுதான் அந்த நியூ காம்ப்ளெக்ஸ் நம்பர், ரொட்டேஷனான வேல்யூ. இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு ரொட்டேட் ஆகி வந்திருக்கு. சரிங்களா? இதை தான் இப்போ நம்ம இந்த சம்மில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இந்த ரொட்டேஷன் பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்களா? இப்போ இந்த ரொட்டேஷன்றது என்னது? அப்போ Z1லேருந்து Z2க்கு ரொட்டேட் பண்ணும்போது எவ்வளோ ஆங்கிள் ரொட்டேட் பண்ணுறோம்? 2π/3 ஆங்கிள் ரொட்டேட் பண்ணுறோம். அப்போ இதில் இருக்கிற ஆங்கிளோட 2π/3 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுங்க இதோட. ஸோ அப்போது Z1, the rotation of Z1 by 2π/3 in counter clockwise direction. தமிழில் வந்து Z1 இன் சுழற்சி ஆனது 2π/3 சுழற்சி இன் கடிகார திசைக்கு எதிர் திசையில். அப்படி சுழற்றும் போது என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், தீட்டாவோட எதை ஆட் பண்ணணும், எவ்வளோ டிகிரி சுழற்றுறோம், 2π/3. அப்போ 2π/3 ஆட் பண்ணணும். அந்த எக்ஸாம்பிள் அப்படி ரொட்டேட் பண்ணும்போது Z1 என்னவோ மாறிடுது, Z1ஓட ரொட்டேஷன் என்னவோ மாறிடுது, Z2வாக மாறிடுது. அப்போது Z2 = 2 × cos π/3யோட இந்த 2π/3 ஆட் பண்ணுறோம், ப்ளஸ் I sin π/3யோட 2π/3 ஆட் பண்ணுறோம். அப்போ இங்கே என்ன வரும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். 2π + π 3π. ஸோ cos 3π/3 ப்ளஸ் I sin 3π/3. அப்போ என்ன வருது?
2 cos pi plus I sin pi. ஓகே, அவ்வளோதான். இதில் ஆன்சர் வந்துடுச்சு, முடிச்சு போச்சு. இங்கே என்னென்னா 2 இன்ட்டு காஸ் பையோட வேல்யூ -1, சைன் பையோட வேல்யூ 0. அப்போ -1 × 2 -2. ஓகே, ஸோ -2 தான் Z2ஓட வேல்யூ. ஸோ அவங்க Z2 கேட்டாங்க பார்த்தீங்களா? Z2 கேட்டது, Z2ஓட வேல்யூ 2 கண்டுபிடிச்சாச்சு பார்த்தீங்களா? ஃபைண்ட் Z2 அண்ட் Z3. Z2 கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் சார் Z3 கண்டுபிடிக்கணும். Z3 எப்படி கண்டுபிடிப்பீங்க? Z2ஓட ரொட்டேஷன் அதான் Z3. எவ்வளோ தூரம் ரொட்டேட் பண்ணணும்? 2π/3 ரொட்டேட் பண்ணணும். அப்போது Z2 இதுதான் Z2. இது Z2 ஓகே, அதோட போலார் ஃபார்ம் தான் இங்கே இருக்குது, மேலே இருக்குது. அந்த Z2ஓட அந்த 2π/3 ஆட் பண்ணால் அடுத்த ரொட்டேஷன் கிடச்சிடும். இப்போது ஓகே, இப்போ Z2ஓட வேல்யூ -2 கரெக்டு. ஆனால் அதே Z2ஓட போலார் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே இருக்குது, இதுதான் போலார் ஃபார்ம். சரி, இப்போ நான் அந்த Z2-வை ரொட்டேட் பண்ண போகிறேன். தி ரொட்டேஷன் ஆஃப் Z2 by 2π/3 in counter clockwise direction. ரொட்டேட் பண்ணிங்கன்னா நான் ஒரு Z2வில் ரொட்டேட் பண்ண என்ன ஆயிடுது? Z3 கிடைக்குன்னு சொன்னேன். 2 இன்ட்டு எவ்வளோ ஆங்கிள் ரொட்டேட் பண்ணுறோம்? இந்த ஆங்கிள் ரொட்டேட் பண்ணுறோம். ஸோ இதோட அதை ஆட் பண்ணணும். ஸோ 2 இன்ட்டு காஸ் பையோட 2π/3 ஆட் பண்ணுறோம். பை ப்ளஸ் 2π/3 ப்ளஸ் I சைன் ஆஃப் அதே பையோட 2π/3 நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகே, ஸோ 2 இன்ட்டு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா காஸ் 3π + 2π 5π/3 ப்ளஸ் I சைன் ஆஃப் 5π/3. சரி, இந்த 5π எப்படி டீல் பண்ணுறதுன்ற சொல்கிறேன் கவனிங்க. π/3னா 60 டிகிரி. அப்போது 5π/3னா 5 × 60 300. ஸோ 300 நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 360 - 60ன்னு பிரிக்கலாம். 360னா 2π, 60னா π/3 கரெக்டா? அப்போது இந்த 300 தான் இதை இப்படி பிரிக்கலான்னு சொல்லிட்டேன். அதுதான் நாங்கள் பண்ண போகிறோம் கவனிங்க. ஸோ தட் 2 இன்ட்டு காஸ் ஆஃப் 5π/3 2π - π/3ன்னு பிரிக்கலாம். 2π - π/3 ப்ளஸ் I சைன் ஆஃப் 2π - π/3. ஓகே, ஸோ 2 இன்ட்டு 360 மைனஸ்னால் இது என்ன குவாட்ரண்ட்டில் வரும்? 4th குவாட்ரண்ட்டில் வரும். ஆல் சில்வர் டீ கப்ஸு, காசு ப்ளஸ்ஸு மிச்செல்லாம் மைனஸு. அப்போ இது ப்ளஸ்ஸுனால காஸ் π/3. அதுக்கப்புறம் சைன்லாம் மைனஸு, அப்போது -I சைன் π/3. π/3னா 60 டிகிரி. ஓகே, ஸோ காஸ் 60யோட வேல்யூ 1/2. I இன்ட்டு சைன் 60யோட வேல்யூ √3/2. ஸோ 2 உள்ள ஓகே, ஸோ 2 உள்ள மல்டிப்ளை பண்ணால் 2/2 1 மைனஸ் I இன்ட்டு இந்த 2 உள்ள மட்டும் 2 கேன்சலேஷனாக √3. ஸோ அவங்க கேட்ட Z3யோட வேல்யூ கிடச்சிருது. Z3யோட வேல்யூ 1 - I √3. Z1 கொடுத்துட்டு Z2 Z3 கேட்டாங்க, ரெண்டுத்தையும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அதான் ஆன்சர், முடிஞ்சு போச்சு.